ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சாய்னிலா குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிட்ஸோட ரொம்பவே ஃபேவரட்டான கேஎஃப்சி சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ். இதோட டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் கேஎஃப்சியில் எப்படி சாப்பிடுவீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் இதை வீட்டில் பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் கிட்ஸ் கடையில் கேட்கவே மாட்டாங்க. வாங்க இந்த ரெசிபியை எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கனை ஊற வைக்கணும். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துப்போம். அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கோங்க. வினிகர் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பால் நல்லா கர்டலாகி வந்துடும். இதுக்கு பதில் நீங்கள் தயிர் சேர்த்து கூட பண்ணலாம், ஆனால் பால் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா பால் இது மாதிரி ஆகிடும். மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். பெப்பர் தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துப்போம். சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். ஆனியன் பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட ஆனியன் பவுடர் இல்லைன்னா ஒரு 1/2 வெங்காயத்தை பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. பாப்ரிக்கா பவுடர் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துப்போம். உங்ககிட்ட இது இல்லைன்னா நார்மல் சில்லி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துப்போம். நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா எல்லாமே கட்டி கட்டியாக இருக்கும். கட்டி எதுவும் இல்லாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் ஒரு முட்டையை நல்லா அடித்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கோங்க. மைதா மாவு ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுவும் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன், அதை இது மாதிரி ஸ்ட்ரிப் மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதில் சிக்கன் லெக் பீஸ் கூட எடுத்துக்கலாம். சிக்கன் பீசஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிக்கன் பீசஸை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். எவ்வளோ நேரம் ஊறுதோ அவ்வளோ நேரம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஆனால் கண்டிப்பாக 3 ஹவர்ஸ் அது ஊற வச்சுடுங்க. சிக்கனுக்கு ஒரு மாவு ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க, அது மேலே ஒரு சல்லடை வச்சுக்கோங்க. அதில் 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 1/4 கப், அதையும் சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன். ஆனியன் பவுடர் 1 டீஸ்பூன். கார்லிக் பவுடர் 1/2 டீஸ்பூன். பாப்ரிக்கா பவுடர் 1 டீஸ்பூன். இதை நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக பண்ணுறேன், அதனால் பாப்ரிக்கா பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக இந்த மாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்ச மாவை நல்லா ஒரு வாட்டி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உப்பு காரம் எல்லாம் எல்லா பக்கமும் போகும். இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கனை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் நல்லா புரட்டிக்கலாம். ஒரு வாட்டி லைட்டாக புரட்டின உடனே சில்லான தண்ணி நான் வச்சுருக்கேன், அதில் ஒரு வாட்டி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. திருப்பியும் இந்த மாவில் போட்டு நம்ம நல்லா புரட்டி எடுக்கலாம். நல்லா அமுத்தி விட்டு நம்ம இது பண்ணும்போது நல்லா நமக்கு கேஎஃப்சியில் இருக்கிற மாதிரியே லேயர் நல்லா ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா இதை நீங்கள் 2 வாட்டி கூட பண்ணிக்கலாம். நான் ஒரு வாட்டியோடு நிறுத்திக்கிட்டேன். பாருங்கள், கேஎஃப்சியில் கிடைக்கிற மாதிரியே ஒரு லேயர் நல்லா நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. எக்ஸஸாக இருக்கிற மாவு எல்லாத்தையும் நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இப்போ டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் பார்த்து கம்மியாகவே ஊற்றிக்கோங்க, ஏன்னா அதை நம்ம ரீயூஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். எண்ணெய் நல்லா சூடானோன்னே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். சிக்கனை நம்ம இது மாதிரி ரெடி பண்ண உடனே எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். சிக்கன் போட்டதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா கோல்டன் கலரில் கிடைக்கும். ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நல்லா திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு 2 பக்கமும் கோல்டன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிப்போம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ சிக்கனும் கண்டிப்பாக உள்ளே நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம இது எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், செம்ம சூப்பரான நம்ம சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்க கேஎஃப்சியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்தது. டேஸ்ட்டும் அதே மாதிரி தான், ரொம்பவே சூப்பராக இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான கேஎஃப்சி ஸ்டைல் சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு.
பாருங்க, பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு வெளியே எவ்வளோ கிறிஸ்பியா இருக்குன்னு. உள்ள சிக்கன் நல்லா வெந்து ரொம்பவே சாஃப்ட்டா, நல்ல ஜூஸியா இருந்தது. கடையில வாங்கி குடுக்குறத விட, நம்ம இது மாரி வீட்ல பண்ணி குடுக்குறது ரொம்பவே ஹெல்தியும் கூட. மயோனைஸ் அண்ட் சாஸ் கூட நீங்க சர்வ் பண்ணீங்கன்னா, எங்க சிக்கன் காலி ஆவுதுன்னே தெரியாது. கண்டிப்பா நீங்க இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க கிட்ஸ் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஹோம்மேட் மயோனைஸ் எப்படி பண்ணுங்கிறத வீடியோவும் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். வேணும்னா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.